Exercise 5.1, question number 1. Obtain the equation of the circles with radius 5 cm and touching x-axis at the origin in general form. ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனில் வந்து 5 cm ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டச்சிங் x-axis அட் த ஆர்ஜின், x-axis டச் பண்ணையில் அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னவாக இருக்கும்? கொஷின் நம்பர் 1 சொல்யூஷன். The radius 5 cm, center C of h, k equal to 0, plus or minus 5. Radius ஓட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சிஸ் வந்து எக்ஸோட வேல்யூ ஆர்ஜின்றதுனால 0 எடுத்திருக்கோம். இது ஒய்யோட வேல்யூ 5. அப்போ ரேடியஸ்னால் கண்டிப்பாக அது ப்ளஸ் ஆர் மைனஸ் டபுள் சைடாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஆர்ஜின்லேருந்து எபோ 0,5 இருக்கும், கீழே பிலோவாக பார்த்தோம்னா 0 to -5. இந்த கொஷின் கேட்ட கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே ஒரு சர்க்கிள், ஆர்ஜினை எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பிலோ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டயக்ராமை பார்த்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஜென்ரல் ஃபார்ம் x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஜென்ரல் ஃபார்ம், சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன். அப்போ x மைனஸ் 0, ஹச்சோட வேல்யூ மேலே பாருங்கள் 0வாக இருக்குது, ப்ளஸ் y ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், கேவோட வேல்யூ 5 இருக்குது, அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 5 ஸ்கொயர். அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம், இதை அப்ரிவேட் பண்ணியில் ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும், ப்ளஸ் இங்கே a ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், அப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ஃபார்மாக பிரித்து எழுதிக்கலாம், ஒரே ஃபார்மாகவும் எழுதலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25. அப்போ 5 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y ஈக்குவல் டு 0 இஸ் த required equation of the circle equation. Question number 2. Find the equation of the circle with the center 2, -1 and passing through the point 3, 6 in standard form. அதாவது சென்டரோட வேல்யூ 2, -1 கொடுத்துருக்காங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து 3, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. சென்டர் CF h, k ஈக்குவல் டு 2, -1 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து 6, -3. அப்போ h, k இதோட சென்டரோட வேல்யூக்கும் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் டயக்ராம் பாருங்கள். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஷிஃப்ட் த ஆர்ஜின் வந்துருக்கக்கூடிய ரேடியஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ரேடியஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஃபாலோ பண்ணோம்னா x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர், அப்போ 3 - 2 த ஹோல் ஸ்கொயர் ஆகும், ப்ளஸ் 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இது 6 + 1 7 49 ஆகும், ரெண்டு ஆட் பண்ணியில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஆர்ஜின் வந்து 0,0 இருந்தால் ஜென்ரலாக நம்ம எழுதுகிற ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஆனால் இங்கே சென்டர் வந்து ஷிஃப்ட் த ஆர்ஜின் வந்ததுனால இந்த ஈக்குவேஷன் வந்து x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஹச்சோட வேல்யூ ஏற்கனவே மேலே என்ன இருக்குது 2 அப்படின்னு இருக்குது, ஹச்சோட வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இந்த கேவோட வேல்யூ -1 அப்படின்னு மேலே இருக்குது, அந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50க்கு இந்த 2வும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஒன்லி ரிமைனிங் வந்து 50 இஸ் த ஆன்சர். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் x மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 3. Find the equation of the circle that touches the both axes and passes through -4, -2 in general form. அதாவது இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா போத் ஆக்சிஸ்லேயும் டச் ஆகுது, அது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அண்டு ஒய் ஆக்சிஸ்லேயும். அது எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2, 4 அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து என்ன இருக்கும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு கேட்குறாங்க. The third one is answer. When the circle touches the both x and y axis and passes through the -4, -2, then the center C of h, k equal to -r, -r. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சர்க்கிள் டச் ஆகிருக்கு, ஒய் ஆக்சிஸில் டச் ஆகிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா -r, 0 எக்ஸ் ஆக்சிஸில் கிடைக்கும். இந்த ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0, -r அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அதில் ரேடியஸ் r அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் இங்கே சென்டரோட ஃபார்ம் வந்து -r, -r அப்படின்னு எடுத்திருக்கோம்.
அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அப்போ h, k என்ன சென்டரோட பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா -r, -r அப்படின்னு இருக்கு. அப்போ இதை ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணியில் x plus r the whole square plus y plus r the whole square equal to r square அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபார்முலாவில் வரையில் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். இங்கே கொடுத்துருக்கூடிய பாயிண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வந்து -4, -2. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து x, y அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். அப்போ x, y தான் ஒரு சர்க்கிளில் பாஸ் ஆகல, அந்த பாயிண்ட் x, y தான் இருக்கும். அப்போ -4 + r the whole square ப்ளஸ் -2 + r the whole square ஈக்குவல் டு r square அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதை a - b the whole square ஃபார்மில் அப்ரிவேட் பண்ணியில் r square ப்ளஸ் 4 4s are 16 -4 2s are 8r ப்ளஸ் அடுத்த செகண்டில் r - 2 the whole square, a - b the whole square ஃபார்ம் r square ப்ளஸ் 4 - 4r ஈக்குவல் டு r square. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு r square இருக்குது, ரைட் சைடு ஒரு r square இருக்குது, ரெண்டும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ r square மைனஸ் ரிமைனிங் 8r ஒன்று -4r இருக்குது, 12r போட்டுரும் ப்ளஸ் 16 + 4 வந்து 20 = 0ன்னு கிடச்சிரும். அப்போ தட் மீன்ஸ் இதை ஃபேக்டரைஸ் பண்ணையில் 20 வருது, கீழே -12 வருது. அப்போ 10 2s are 20ன்னு எடுத்துக்கலாம். அப்போ r square - 12r + 20 = 0வை r - 10 r - 2 = 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ r = ரைட் சைடு போல் 10 + 10 மாறிடும், r = +2 மாறிடும். இதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஃப்ரம் 1 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் 1 பாருங்கள், x - h the whole square ப்ளஸ் y - k the whole square ஈக்குவல் டு r square. அந்த செகண்ட் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஃபார்மை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் r = 10 அப்படின்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x + 10 the whole square ப்ளஸ் y + 10 the whole square ஈக்குவல் டு 10 square. a + b the whole square ஃபார்மில் அப்ரிவேட் பண்ணியிருக்கோம். -100ம் +100ம் கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் x square ப்ளஸ் y square ப்ளஸ் 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 100 = 0 அப்படின்றது r = ரேடியஸ் 10 இருக்கிறப்ப இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே செகண்ட் கேசஸில் பார்த்தீங்கன்னா r = ரேடியஸ் ஆரோட வேல்யூ 2 இருக்கிறப்ப x + 2 அதே ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கும் பாருங்கள், x + r the whole square அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ரேடியஸோட வேல்யூ x + 2 the whole square ப்ளஸ் y + 2 the whole square ஈக்குவல் டு 2 square. இதை a + b the whole square ஃபார்மில் அப்ரிவேட் பண்ணுறோம். அதில் +4ம் -4ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் x square ப்ளஸ் y square ப்ளஸ் 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 = 0 அப்படின்ற ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனாக கிடைக்கும். இந்த கொஷினுக்கு ரெண்டு சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. கொஷின் நம்பர் 4, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் with the center 2, 3 and passes through the intersection of the line 3x - 2y - 1 = 0 and 4x + y - 27 = 0. அதாவது ஒரு சென்டரோட வேல்யூ வந்து 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. passes through the intersection of the line, இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்டில் சர்க்கிள் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணையில் நமக்கு பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதை வச்சு சென்டர் பாசிங் த்ரூ த பாயிண்ட்டை வச்சு ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சென்டர் C of h, k = 2, 3. The given the two equation 3x - 2y = 1. ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் 4x + y = 27. -27 ரைட் சைடு வந்துச்சுன்னா +27 ஆயிரும். செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். We solve these two equations, we get the value of x = 5. இந்த x = 5 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அகைன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ y = 14 / 2 = 7 அப்படின்னு கிடைக்கும். அப்போ தென் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 5, 7. இங்கே கிடைச்ச பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். இதே இது சேம், இட் பாசஸ் த்ரூ த 5, 7 அண்ட் ஆல்சோ கிவன் த சென்டர் வேல்யூ 2, 3. இந்த ரெண்டு வேல்யூ வச்சு ரேடியஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். r = √5 - 2 the whole square ப்ளஸ் 7 - 3 the whole square ஈக்குவல் டு 5 - 2 போச்சுன்னா 3 ஸ்கொயர் ஆயிரும், 7 - 3னா 4 ஸ்கொயர் ஆயிரும். அப்போ 9 + 16 = √25. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 அப்படின்னு கிடைக்கும். ரேடியஸ் கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும்.
x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அப்போ சென்டர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x minus 2 the whole square plus y minus 3 the whole square equal to 5 square. இது a minus b the whole square ஃபார்மில் அப்ரிவேட் பண்ணுறோம். அப்போ x square plus 4 minus 4x plus y square plus 9 minus 6y minus 25 equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணியில் x square plus y square minus 4x minus 6y minus 12 equal to 0 அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்கும். Question number 5. Obtain the equation of the circle for which 3, 4 and 2, minus 7 are the end of the diameter. இந்த 2 ஃபார்ம் கொடுத்து equation of the circle வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. Equation of circle is of the form x minus x1, x minus x2 plus y minus y1, y minus y2 equal to 0. இது general form. இந்த general formல given the diameter of the value x1, y1 equal to 3, 4 and x2, y2 equal to 2, minus 7. இந்த x1, y1 x2, y2 ஓட வேல்யூ ஒன்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ then x minus 3, x minus 2 plus y minus 4, y plus 7 equal to 0. இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டேர்ம் டு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், ஃபஸ்ட் டு செகண்ட் டேர்ம் minus 2x, செகண்ட் டு ஃபஸ்ட் டேர்ம் minus 3x, செகண்ட் டு செகண்ட் ப்ளஸ் 6. அதே மாதிரி இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஃபைனலி ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3y minus 22 equal to 0 is the answer. Question number 6. Find the equation of the circle through the points 1, 0, minus 1, 0 and 0, 1. இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக என்ன ஆகுது, ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy plus c equal to 0. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிடுறோம். அடுத்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, 0 கொடுத்துருக்காங்க. இந்த 1, 0வை இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒய்க்கு பதிலாக 0, 2gx எக்ஸுக்கு பதிலாக 0, 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2g ஆயிரும், ஒய்க்கு பதிலாக 0 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் 2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 2ஆக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து -1, 0 செகண்ட் பாயிண்ட். இந்த -1, 0வை இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1. இதை தேர்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் 0, 1 அப்படின்ட்டுருக்கு. இந்த 0, 1 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2f ப்ளஸ் c ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூ ஃபைன் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ செகண்ட் அண்டு 2, செகண்டையும் 2வையும் தேர்டையும் சால்வ் பண்ணுறோம். 2c இங்கே பாருங்கள், 2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1 மைனஸ் 2g ப்ளஸ் c ஈக்குவல் டு -1 அப்படின்ட்டுருக்கு. இப்போ ப்ளஸ் 2gயும் மைனஸ் 2gயும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2c ஈக்குவல் டு -2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ c-ஓட வேல்யூ -1. இந்த -1 வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரம் 2 செகண்ட் ஈக்குவேஷனில் 2g ப்ளஸ் c-ஓட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடு -1 இருக்குது. அப்போ இதை ரைட் சைடு கொண்டு போனால் +1 -1 0 ஆயிரும். அப்போ g-ஓட வேல்யூ 0. இதே ஃபோர்த் ஈக்குவேஷனில் f-ஓட வேல்யூ நமக்கு வேணும். ஃபோர்த் ஈக்குவேஷனில் c-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2f -1 ஈக்குவல் டு -1. இப்போ +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் 2f ஈக்குவல் டு 0 ஆகும். f ஈக்குவல் டு 0 is the answer. இப்போ இந்த c-ஓட வேல்யூ, g-ஓட வேல்யூ, f-ஓட வேல்யூ எல்லாமே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 -1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த -1 ஈக்குவல் டு ரைட் சைடு போச்சுன்னா +1 மாறிடும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன். Question number 7. A circle of area 9 pi square unit has 2 of its diameters along the line x plus y equal to 5 and x minus y equal to 1. Find the equation of the circle. இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சர்க்கிள் ஆஃப் ஏரியா வந்து 9 pi அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க.
அப்போ நமக்கு ரேடியஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா XY பாயிண்ட் தெரியும். அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஃபைன் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 7. ஏரியா பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9π. இந்த பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்கும். The given the two equation, first equation x plus y equal to 5 இருக்கு. Second equation x minus y equal to 1. அப்போ plus y minus y cancel ஆயிரும். Remaining 2x equal to 6. அப்போ x ஓட வேல்யூ 3ன்னு கிடச்சிருது. இந்த 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y equal to 5 minus 3, இந்த y equal to 2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. அப்போ this is the center of the value h, k equal to 3, 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம். x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அப்போ x minus 3 the whole square plus y minus 2 the whole square equal to 9. சென்டரோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ that means x minus 3 the whole square a minus b the whole square ஃபார்ம் அப்ரிவேட் பண்ணோம்னா x square plus 9 minus 6x plus y square அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததில் y square plus 4 minus 4y minus 9 equal to 0. அப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதிடுறோம். x square plus y square minus 6x minus 4y plus 4 equal to 0 is the circle of equation. Question number 8. If y equal to 2 square root of 2x plus c is a tangent to the circle x square plus y square equal to 16. Find the value of c. y equal to mx plus c is a tangent to the circle. Circle equationல ஒரு tangent form கொடுத்துட்டு c ஓட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. The line y equal to mx plus c, y equal to 2 square root of 2x plus c. அப்போ m equal to 2 square root of 2 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு m ஸ்கொயர் வேணும். அப்போ m ஸ்கொயர் equal to 8. அதேமாதிரி 2 ஈக்குவேஷனில் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to a ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16 அப்படின்ருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ இந்த கண்டிஷன் ஃபார் த லைன் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c டு பி a tangent டு த சர்க்கிள் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா c ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16 மேலே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். 1 plus m ஸ்கொயரோட வேல்யூ 8 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் 9 into 16 144. c ஸ்கொயரோட வேல்யூ 144னா c ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஒன்லி இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா சியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 அப்படின்னு கிடைச்சிருது. கொஷின் நம்பர் 9. Find the equation of the tangent and normal to the circle x square plus y square minus 6x plus 6y minus 8 equal to 0 at 2, 2. 2, 2 அப்படின்ற பாயிண்டில் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு டேஞ்சண்ட் அண்டு நார்மல் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. டு given that x square plus y square minus 6x plus 6y minus 8 equal to 0 at the 2, 2. But that means the general form of x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. அந்த ஃபார்மில் g ஓட வேல்யூ f ஓட வேல்யூ c ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ 2gக்கு பேரலாக இங்கே என்ன இருக்குது -6. அப்போ g ஈக்குவல் டு -3. அதே மாதிரி f டேமுக்கு எது பேலன்ஸ்டு டேமாக இருக்குது 2f ஈக்குவல் டு 6. அப்போ f ஈக்குவல் டு 3 இஸ் த ஆன்சர். c ஈக்குவல் டு -8. ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து g f c ஓட வேல்யூ ஃபைன் பண்ணிடுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட் x1 ப்ளஸ் y1 ப்ளஸ் g ஆஃப் x ப்ளஸ் x1 ப்ளஸ் f ஆஃப் y ப்ளஸ் y1 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நாம் இங்கே மேலே ஃபைன் பண்ண ஜியோட வேல்யூ எஃபோட வேல்யூ சியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் அட் த பாயிண்ட் x, y அப்படின்ற பாயிண்ட்டு 2, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் 2x, x1க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். y1க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ 2x ப்ளஸ் 2y மைனஸ் 3 ஆஃப் x ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஆஃப் y ப்ளஸ் 2 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இதை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ 2x ப்ளஸ் 2y மைனஸ் 3x மைனஸ் 6 ப்ளஸ் 3y
plus 6 minus 8 equal to 0. அப்போ minus x 3xல ஒரு 2x போச்சுன்னா minus x ஆயிரும். 3y plus 2y 5y ஆயிரும். minus 8 plus 6 minus 6 cancel ஆயிருச்சுன்னா minus 8 equal to 0. அப்போ ஒரு மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். x minus 5y plus 8 equal to 0. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. the normal is of the form ஏற்கனவே நமக்கு தெரியும். second term of x minus first term of y plus k equal to 0. that means tangent equation வந்து ax square plus bx plus c equal to 0 அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருந்துச்சுன்னா நார்மல் ஃபார்முக்கு என்ன பண்ணுவோம்னா second term of x that means bx minus ay plus k equal to 0 இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அட் 2,2 எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -10 -2 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ k ஈக்குவல் டு +2 மாறிடுது. அப்போ -5x -y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இதை ஒரு மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் 5x ப்ளஸ் y minus 12 equal to 0 is the normal equation. Question number 10. Determine whether the point -2,1, 0,0 and -4, -3 lie outside, on or inside the circle x square plus y square minus 5x plus 2y minus 5 equal to 0. இந்த 3 points வந்து சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிருக்கு. அது இன்சைட் ஆஃப் சர்க்கிளா அவுட் சைட் ஆஃப் சர்க்கிளா ஆன் த சர்க்கிளா அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட் -2,1 இந்த பாயிண்ட்டை எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 + 1 + 10 -2 -5 ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்கும். 12 greater than 0 that means பாசிட்டிவில் வந்திருக்கு. அப்போ பாசிட்டிவ் மீன்ஸ் -2,1 லைஸ் outside the சர்க்கிளுக்கு வெளியில் வரும். the second at 0,0 the value of x equal to 0 y equal to 0 substitute from equation 1 x ஸ்கொயருக்கு பதிலாக 0 ஆயிரும், y ஸ்கொயருக்கு பதிலாக 0 ஆயிரும், -5x 0 ஆயிரும், 2yக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் டோட்டலாக 0 ஆயிரும். -5 equal to -5 is the answer. that means less than 0. 0 விட கம்மியாக இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. that means ரேடியஸுக்கு உள்ள பிட்வீன்குள்ளே தான் வரும். அப்போ 0,0 லைஸ் இன்சைட் த சர்க்கிள் அட் -4, -3 தேர்ட் சப்டிவிஷன் ஃப்ரம் 1 இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக -4னா 16 ஆயிரும், ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக -3 அப்படின்னா 9 ஆகிடும். -5 into -4 + 20 ஆயிரும். 2 into -3 -6 ஆயிரும். -5 அப்படியே எழுதியிருக்கோம். அப்போ ஈக்குவல் டு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணையில் 34 greater than 0 இருக்குது. அப்போ -4, -3 லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுனால அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள் வரும். எப்போ வந்து ஈக்குவல் டு 0 வருதோ, ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். இந்த கொஷின் நம்பர் 11. Find center and radius of the following circles. First subdivision x square plus y plus 2 the whole square equal to 0. The second subdivision x square plus y square plus 6x minus 4y plus 4 equal to 0. The third subdivision x square plus y square minus x plus 2y minus 3 equal to 0. The fourth subdivision 2x square plus 2y square minus 6x plus 4y plus 2 equal to 0. The four subdivision questionுக்கும் center and radius. So centroட form நமக்கு தெரியும் -g, -f. Radius of the circle நமக்கு தெரியும் square root of g square plus f square minus c. First subdivision x square plus y plus 2 the whole square equal to 0. This is a general form of x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கல நமக்கு தெரியுது ஹச்சோட வேல்யூ 0 இருக்குது, கேவோட வேல்யூ -2 இருக்குது. ஏன்னா ஃபார்முலாவில் பிரகாரம்
மைனஸ் கே இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருந்தால் தான் அது ப்ளஸ் 2 இருக்கும். ஆர் ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ சென்டரோட ஃபார்ம் நமக்கு h, kன்னு தெரியும். ஹச்சோட வேல்யூ 0, கேவோட வேல்யூ -2. இங்கே ரேடியஸோட வேல்யூ 0. செகண்ட் சப்டிவிஷன் x² + y² + 6x - 4y + 4 = 0. இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து x² + y² + 2gx + 2fy + c = 0. இந்த ஃபார்முக்கு பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ 2g = 6. இந்த xோட கோஷன்ட் ஈக்குவேட் பண்ணோம்னா g = 3 அப்படின்னு கிடைக்கும். fோட கோஷன்ட் ஈக்குவேட் பண்ணல 2f = -4. அப்போ f = -2. இது வந்து y கோஷன்ட் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் நமக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னா c = 4. அப்போ சென்டரோட ஃபார்ம் நமக்கு தெரியும் -g, -f. -gயோட வேல்யூ 3 இருக்குது. அப்போ -3, fோட வேல்யூ -2. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது, +2 மாறிடும். அப்போ r ரேடியஸ் வந்து √g² + f² - c = √9 + 4 -4. +4ம் -4ம் கேன்சல் ஆயிரும். √9 மட்டும் இருக்கும். √9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். The third subdivision x² + y² - x + 2y - 3 = 0. அப்போ ஜியோட ஃபார்ம் வந்து எக்ஸோட கோஷன் பார்த்தீங்கன்னா 2g = -1 இருக்குது. g = -1/2. ஒய்யோட கோஷன் வந்து 2fக்கு ஈக்குவல் 2. அப்போ f = 1 இருக்குது. சியோட வேல்யூ -3. அப்போ சென்டர் -g, -f = 1/2, -1. ஜியோட வேல்யூவும் எஃபோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து ரேடியஸ் √g² + f² - c = gயோட வேல்யூ 1/2 இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 ப்ளஸ் f² வேல்யூ 1. சியோட வேல்யூ -3 இருக்குது. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் +3 மாறிடும். அப்போ 1/4 + 4 கிடைக்கும். இது எல்சிஎம் எடுத்தால் 4 4s are 16 + 1 17/4 ஆயிரும். அப்போ √17 அப்படியே வச்சுட்டு 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ √17/2 இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். 2x² + 2y² - 6x + 4y + 2 = 0. இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே நமக்கு ஈக்குவேஷனில் x² + y² அப்படின்ற ஜென்ரல் ஃபார்முக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் x² + y² - 3x + 2y + 1 = 0. அப்போ இது எக்ஸோட கோஷியன்ட் வந்து ஈக்குவேட் பண்ணல 2g = -3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ g = -3/2. இந்த கோஷியன்ட் ஆஃப் y 2f = 2. அப்போ f = 1ன்னு கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் சியோட ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா =1 இருக்குது. அப்போ இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் -g, -f = ஜியோட வேல்யூ 3/2 இருக்குது. -of +ஆக மாறிடும். எஃபோட வேல்யூ +1 இருக்குது. ஃபார்ம் பிரகாரம் -1 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இந்த ரேடியஸ் r = the square root of g² + f² - c. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ g = 9/4 ப்ளஸ் f² = 1 + 1 சியோட வேல்யூ. இப்போ +1 -1 ரிமூவ் ஆயிரும். only 9/4. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3/2 is the radius of the circle. So question number 12. If the equation 3x² plus 3 - p of xy plus qy² minus 2px = 8pq represent a circle, find p and q, also determine the center and radius of the circle. If the equation வந்து சர்க்கிளில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ என்னவாக இருக்கும். ஆல்சோ டிட்டர்மைன் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இதை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. 3x² + 3 - p of xy plus qy² minus 2px = 8pq. Consider the equation 1. The represent a circle means the coefficient of x² = coefficient of y². represent அப்படின்னா ரெண்டு x² கோஎஃபிஷியன்ட்டும் y² கோஎஃபிஷியன்ட்டும் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ x² கோஎஃபிஷியன்ட் 3 =
ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் q அப்படின்னு இருக்குது. அப்போ q-ஓட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்சோ the coefficient of xy equal to 0 அந்த சர்க்கிளில் ரெப்ரசன்ட் ஆனதுனால. அப்போ xy-யோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 minus b equal to 0. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் b is equal to 3. இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3x ப்ளஸ் 3 minus 3xy plus 3y square minus 2 of 3x equal to 8 of 3. அப்போ 3 minus 3 0 ஆயிரும். 3x square அப்படியே எழுதியிருக்கோம். 3y square minus 2 3s are 6x 8 3s are 24 24 into 3 வந்து minus 72 equal to 0. இந்த ஈக்குவேஷனில் 3 காமனாக இருக்குது. ஒரு 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ x square plus y square minus 2x minus 24 equal to 0. இப்போ இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் கிடச்சிருச்சு. இதை வச்சு கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 2g ஈக்குவல் டு -2. அப்போ ஜியோட வேல்யூ -1 அப்படின்னு கிடைக்கும். இந்த கம்பேர் வித் த ஒய் ஸ்கொயர் ஒய் டேர்ம்ஸ். அப்போ ஒய்யோட டேர்ம் 2f ஈக்குவல் டு 0வாக இருக்குது. f ஈக்குவல் டு 0. சியோட வேல்யூ -24. அப்போ சென்டர் -g, -f ஈக்குவல் டு -1 இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 மாறிடும். f-ஓட வேல்யூ 0வாக இருக்குது. அப்போ சென்டர் இஸ் 1, 0. Also the radius r equal to square root of g square plus f square minus c equal to square root of g square ஓட வேல்யூ 1 plus f square ஓட வேல்யூ 0, c ஓட வேல்யூ -24. அப்போ இங்கே வரையில் +24 ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு கிடைக்கும். 25ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 is the answer. So this is a radius of the circle. Thank you friends.